விஜயா, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து முத்து, மீனா 2 பேருமே வராங்க. வந்த உடனே, "அப்பா இங்கே வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு முத்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. "சொல்லுப்பா என்ன?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? அம்மாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த சிந்தாமணி, அவங்க சூப்பரான ஒரு வேலை பார்த்துருக்காங்கப்பா" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "என்ன என்ன சிந்தாமணி என்ன பார்த்தா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாங்க. "இங்கே பாருங்க, வாயை மூடிட்டு இருங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கேளுங்க" அப்படின்னு முத்து அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. "சொல்லு முத்து, என்ன சொல்கிறியோ சொல்லு. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வீட்டுக்கு சாமி ஆடுறன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்ததில்ல?" "ஆமாம், அந்த பொம்பளை வேற யாரும் இல்லைப்பா, இந்த சிந்தாமணி பணம் கொடுத்து இந்த வீட்டில் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்கு" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "உனக்கு எப்படிப்பா தெரியும் இது?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "மீனா போயிருக்கா பூ கொடுக்கறதுக்கு. அங்கே அந்த சிந்தாமணி அந்த சாமிக்கார பொம்பளையோட நின்று பேசுனதை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நாங்கள் 2 பேரும் போயிட்டு சிந்தாமணியை மிரட்டி தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, "என்னப்பா இப்படிலாம் நடக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, ரவி, மனோஜ் எல்லாருமே கேட்குறாங்க. "ஐயோ, சிந்தாமணி அப்படிலாம் பண்ணுறவங்க கிடையாது" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "வாயை மூடுங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, நாங்கள் போய் கேட்டுட்டு வந்திருக்கோம். அப்போது மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. "இங்கே பாரு, சிந்தாமணி பணத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் போய் இப்போவே கேட்குறேன்" அப்படின்னு அங்கேருந்து விஜய் அப்படியே கோவமாக போகிறாங்க. சிந்தாமணியை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, "ஆமாம் என்ன, எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. "என் புருஷன் சாக்கணும்னு எப்படி உன்னால் பேச முடிஞ்சது? ஒரு பொம்பளை ஏமாற்றி என் வீட்டுக்கு அனுப்பியிருக்க, அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு தவறிலே ஒன்று விடுறாங்க. "என்ன மாஸ்டர் திடீர்னு அடிச்சிட்டிங்க?" அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. "பின்ன வேற என்ன பண்ணணும்? என் புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா? உனக்கு இப்படி ஒரு புத்தி வந்தது? எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண?" அப்படின்னு விஜயா கத்துறாங்க. "ஐயோ, எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது தெரியலையே" அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. "மாஸ்டர், நான் எதுவும் பண்ணலை" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, எதுவும் பண்ணலைன்னு பொய் சொல்லாத. நீ தான் அந்த சாமிக்கார பொம்பளையோட பார்த்ததை முத்து சொல்கிறான். முத்துக்கு பொய் சொல்ல தெரியாது, அவன் பொய் சொல்கிறவனே கிடையாது, அவன் எப்போவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவான்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "மாஸ்டர், நான் வந்து உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் நல்லதுக்கு? என் புருஷன் சாவான்னு என்கிட்டயே சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கோவமாக, பயங்கர கோவமாக சிந்தாமணியை திட்டுறாங்க. "ஐயோ, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சிந்தாமணி அப்படியே திருட்டு முழிக்கிறாங்க. அப்படியே விஜயாவுக்கு கோவம் வருது. "இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண, நீ என்கிட்ட பேசவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக